வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஓட்ஸ் ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல கலோரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ டயட்ல இருக்கவங்க இதை சாப்பிடலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேட்ஸ் எடுத்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. உங்க ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க டேட் சேர்த்திக்கோங்க. உடைச்ச 10 முந்திரி பருப்பு எடுத்து அதையும் 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நம்ம பால் எதுவும் சேர்த்த போறது இல்ல, அதனாலதான் 10 முந்திரி சேர்த்திக்கிறோம். ஓட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜார்ல சேர்த்திக்கோங்க. நீங்க ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு சேர்த்திக்கோங்க. இங்க நான் நார்மல் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஊற வச்ச முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை வாழைப்பழம். நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்திக்கலாம். பட் பழம் நல்லா பழுத்திருந்தாதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், ஊற வச்ச டேட்ஸையும் சேர்த்தி நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க ப்ரௌனி மிக்ஸை மோல்டுல ஊத்திக்கலாம். கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸ் போட்டுக்கோங்க. இது உங்க பசியை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்டிங்கை இது கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, டார்க் சாக்லேட்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்க தாராளமா இதை சாப்பிடலாம். இன்னொரு கரண்டி ப்ரௌனி மிக்ஸ் எடுத்து ஊற்றி அது மேலேயே கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. டார்க் சாக்லேட் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்க அதுக்கு பதிலாக நட்ஸ் டாப்பிங்கா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 20-25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. மேலே போட்டிருக்க சாக்லேட் ரொம்ப க்ரீமியா இருக்கு. ப்ரௌனி ரொம்ப எம்மியா டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.